ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை இதே போல் உருவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 3 வெங்காயத்தை கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியனை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேனில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிட்டு அடுத்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம காஞ்ச மிளகா, காரம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். காரம் அதிகமாக இருக்கவங்க இன்னும் 2 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆனியன் ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா வதங்குற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். அதை வச்சு கிண்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வதங்குறதுக்கு சீக்கிரமாக வதங்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வதங்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் இப்போ நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிறையா கீரையாக இருந்தால் ஃபுல் கிளாஸ் ஒரு ஃபுல் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணலாம். சின்ன கிளாஸ் தான், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா கீரையும் இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெங்காயத்தோடு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டோன்னா கொஞ்சம் சிறுவாக நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வெங்காயத்தை கூட நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். நம்ம கீரை ஆயும் போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதேபோல் ஃப்ரை பண்ணும்போது அது கொஞ்சமாக சுருங்கின உடனே கொஞ்சமாக தான் தெரியும். இதுக்கப்புறம் இது மேலே நம்ம மல்லாட்டை பீனட் நம்ம ட்ரை பண்ணி வச்சுட்டு அது பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அல்லது தேங்காய் துருவில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் எது ஒன்றாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. நான் இன்றைக்கி தேங்காய் தான் திருவி வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டின உடனே லாஸ்ட்டாக தான் நம்ம அந்த துருவின கோகோனட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கலாம். நம்ம தண்ணி கொதி வரும்போது அப்போ சால்ட் இல்லைன்னா அப்பயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கீரை நல்லா இப்போ அந்த தண்ணியெல்லாம் வதங்கிடுச்சு. அந்த தண்ணியெலாம் சுண்டிடுச்சு. இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. எப்போவுமே நம்ம கீரை வதக்கும் போது மேல்முடி போடாதீங்க. அப்போ தான் பழுப்பு கலரில் மாறிடும். மேல்முடி போட்டிங்கன்னா மூடி போடாமல் இருந்தால் மட்டும்தான் இதே போல் க்ரீனிஷாகவே இருக்கும். மூடி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பழுப்பு கலரில் கீரை மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் நீங்கள் கீரை எப்போவுமே எந்த கீரை தோட்டினாலும் மூடி போடாமல் தோட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
ஃபஸ்ட்டு அது கூட இந்த கீரை கூட இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அப்போ தான் அந்த தேங்காய் வந்து கீரையோட நல்லா ஜெல்லாகும். ஃபைனலாக நம்ம முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். பல்லில் நல்லா மென்று சாப்பிட்டா தான் ஈஸியாக டைஜஷன் ஆகும். அடிக்கடிக்கு முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அயன் சத்தும் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஃப்ரெண்ட்ஸ், நீ இதே போல் கீரையை முருங்கைக்கீரையை தொகுட்டியும் கொடுக்கலாம், கடைஞ்சியும் கொடுக்கலாம். அடிக்கடிக்கு வீட்டில் முருங்கைக்கீரையை பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.